அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 14% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸே தான் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பல பேருக்குமே நடந்திருக்குதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 31 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 202 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 604 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 374 ஃபேஸ். குவைத்துடைய தங்க விலை படிப்படியாகவே அதிகரிச்சிட்டு வருது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தங்கம் விலை கொடுத்து வாங்குறதா இருந்தால் உடனடியாக வாங்கிக்கொள்ளுங்க. சரியான நேரம் இதுதான். அதை பற்றியும் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய தங்க வியாபாரிகள் சங்கம். அதே மாதிரி இதோ குவைத்திலும் சரி துபாயிலையும் சரி தங்கத்துக்குள் கலப்படம், கடைகளில் அதிரடியான சோதனை, அதே போல் டிக்டாக் ஆட்டம், ஆபாச ஆட்டம், அதிரடி கைது. இதோ அதிரடியான வீடியோக்களை வெளியிட்ட அப்போச்சி, ஐஸ்களை துண்டாக்கும் மெஷினில் சிக்கிய தொழிலாளரின் கை, அதே போல படகுகளில் அதிரடியான சோதனை தீயணைப்புத்துறை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். மகரிபி அதாவது மொரோக்கோ நாட்டில் 3.2 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் இரவு 8 மணி வரைக்கும் தூசியினுடைய காற்று இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. சவுதி அரேபியாவில் மஷாலா நேற்றைய தினம் இருந்து மழை ஆரம்பிச்சிருக்குது. இத்தாலியில் மிகப்பெரிய ஆபத்தான ஆலங்கட்டி மழை. بردية تتمم جبال السودة 82,447 الثالثة عصرا. اللهم زد وبارك يا رب العالمين. இனி வரும் காலங்களில் தங்க விலை தொடர்ந்தும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. அதே போலதான் தங்கத்தின் கலப்படங்களும் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. இப்போ ரீசெண்டாக சில தகவல்கள் எனக்கு நஜீம் பிரதர் இந்த வீடியோ அனுப்பியிருந்தார். குவைத்தை தொடர்ந்து துபாயிலையும் நடந்த சோதனையில் பல கலப்படங்கள், அதுவும் மிகப்பெரிய பிரபல்யம் வாய்ந்த நகை கடைகளில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்குது. இனி வரும் காலங்களில் நகை வாங்கினாலும் நகைகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலேயே அந்த நகையில் கலப்படம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க வேண்டிய சூழல் இப்போதைக்கு உருவாகி இருக்குது. லலிதா ஜுவல்லரி மற்றும் மலபார் உள்ளிட்ட பல நகை கடைகளை இரும்பு கலந்துருக்கிறது தெரிய இருக்குது. நகைகள் வாங்குறவங்க, அதிகமாக நகைகள் வச்சிருக்கிறவங்க தாராளமாக போய் குவைத்துடைய ஷூக் தஹப் பாரக்கியாவில் 2nd ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இருக்குது. குவைத்துடைய மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸுடைய வணிக வர்த்தக அமைச்சகத்துடைய சோதனை மையம் இலவசமாகவே நீங்கள் போய் அங்கே உங்களுடைய தங்க நகையை சோதனை பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி குவைத்தில்
இனி வரும் நாட்களில் தங்க விலை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு குவைட் நகை விற்பனையாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் தங்கம் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறீங்கன்னா இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்றைய முன்தினம் கூட பார்த்திங்கன்னா 30 தினாருக்கு கீழே இருந்துச்சு. இப்போ ஒரு 600 ஃபில்ஸ் மேலே அதிகரிச்சிருக்குது. இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. தங்கம் வாங்குறவங்க இந்த நாட்களில் தாராளமாக வாங்கிக்கொள்ளுங்க. அதே மாதிரி மறக்காமல் சோதனை செஞ்சு எடுத்துக்கோங்க. தங்க நகைகள் பெரிய விலை கொடுத்து வாங்குறீங்களா தான் முபாரக்கியா சூக்கில் கொண்டு போய் கொடுத்து. في ركود كبير. عادة ما يكون هناك علاقة عكسية بين أسعار الفائدة وسعر الذهب، لكن حالة الركود للسوق لها أسبابها المقنعة، أبرزها موسم السفر في الصيف. احنا اللي نعرفه دائما ان الذهب في صعود، بس الموجة شنو اللي راح يصير فيها الله أعلم. يعني أنا دائما أقول لو تعلمون تغنمون، بس أنا إذا أستذكر آخر فترة نزل فيها الذهب من 24,700 وصل 22,200 زين، صعد ليه 23 وبدأ يتلاعب هني بين 23 ونص 23,800 23,100 ليه ما فجأة طق وصل 29 ونقولوا 900، يعني قرب 30. هذه استراحة محارب الأولى، الحين استراحة محارب الثانية. شلون؟ الذهب وصل احنا قلنا 29,700، الحين نزل 27,300. الحين وين قاعد يتلاعب بال 28,700 28 ونص 28,300. هل انه راح يطمر الطمرة اللي طمرها الفترة اللي طافت، نفس يوصل مثلا خلينا نقول 30 فوق ال 30، يعني 32 33 35 36؟ هذه طبعا الكل متوقع انه في صعود، بس قوة الصعود ما حد يدري عنها، هذا الواقع. ويعد الذهب ملاء تقليديا ضد التضخم، حيث يحافظ على قيمته الشرائية مع مرور الوقت. இந்த மாதிரி தலைப்பு செய்தியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம சேனலில் அடிக்கடி தெரியப்படுத்துறது சிலருடைய தவறுகளை. ஆபாச வீடியோக்களை வெளியிட்டதற்காக குவைத் ஃபேஷன் செல்வாக்கு உடைய ஒரு நபர் பஹ்ரைனில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சில பாடல்களுக்கு ஆபாச முறையில் நடனமாடி வீடியோ போட்டதற்கு. இந்த மாதிரியான செயல்பாடு, அதுவும் குவைத்தி பெண்ணையே இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல வீடியோ போட்டதுக்கு இப்படி தட்டி தூக்குறாங்கன்னா அவங்களெல்லாம் தூக்குறதுக்கு ஏமாத்திரம். என்ன சரியான முறையில் யாரும் லீகலாக மூவ் பண்ணுறதில்ல. மூவ் பண்ணினா அடுத்த செகண்ட் உங்களுக்கெல்லாம் ஆப்பு தான். போட்டு கொடுக்க நினைக்கல, ஏதோ வீடியோ போட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவேர்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். யாரையுமே அவமானப்படுத்தணும் அப்படின்றது நோக்கம் இல்லை. அதிலேருந்து தவிர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி தலைப்பு செய்திகளில் வராமல் இருப்பாங்க, அவ்வளவுதான். இல்லை யாராவது கண்டு நல்லா சரியான ஒரு இடத்துல மாட்டினாங்கன்னா போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் பொது ஒழுக்கத்தை மீறிய குற்றத்துக்காக கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவீங்க. குவைட் ஏர்போர்ட் சில நேரங்களில் வேர்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதாக வந்த தகவல்கள். இப்போது அதிரடியான புதிய சட்டங்களை நிறுவுறாங்க, புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. அதே மாதிரி விமான நிலையத்துக்கு போகும்போது சரியான தேவையான அனைத்து ஆவணங்கள் மற்றும் தேவைப்பாடுகளை கடைபிடிச்சுக்கோங்க. கடைகளில் அதிரடியான சோதனைகள் தொடர்ந்துமே நடந்துக்கிட்டு இருக்குது. கன்சியூமர் வயலேஷன்ஸ், ஒரிஜினலான பிராண்டட் பொருட்கள் மாதிரியே டூப்ளிகேட் பொருட்களை விற்கிறது, அதிக விலையில் விற்கிறது, மார்க்கெட்டுடைய ப்ரைஸை விட ரொம்ப அதிகமாக விற்கிறது. இந்த மாதிரியான விடயங்களை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வராங்க வணிக வர்த்தக அமைச்சகம். அதே போல் குவைட் பெட்ரோலியம் கம்பெனி பெரிய உயர் பதவிகள் இருக்கிற பலரையும் டெர்மினேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி குவைத்தி மயமாக்கல் திட்டத்தை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. குவைட் பெட்ரோலியமுக்குள்ள அதிக சம்பளத்தை எதிர்பார்த்து இனிமேலாம் இந்த நாடுகளில் வர முடியாது. ஏன்னா குவைத்திகளுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது. லெபனான் நாட்டவர் ஒருவர் புலஷேரியன் ஒரு பெண்மணி மீது வண்டி ஏற்றிய வழக்கில் அவர் குற்றவாளி என்பதை அவரை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். வீதியை கிடக்கும்போது சால்மியா பகுதிகளில் தான் இந்த விபத்து நடந்திருக்குது. வீதிகளை கிடக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். அதிவேக சாலைகளில் வீதியை கிடக்கிறவங்க தயவு செய்து கிடக்காதீங்க, மேம்பாலங்களை மட்டும் பயன்படுத்துங்க. குவைத்துடைய கடலோர பகுதிகளில் தொடர்ந்தும் படகுகளில் வெயில் காலத்தால் தீப்பற்றக்கூடிய அளவுக்கான ஆபத்து நிறைந்த ஏதாவது
வயலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தொடர்ந்தும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்பு படை. படகுகளில் தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருட்களையுமே தயவு செய்து கேஸ் சிலிண்டர் உட்பட வெளியில் வைக்காதுங்க. அதே போல் ஐஸ் உடைக்கும் மெஷினுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபேஹில் மீன் மார்க்கெட்டில் வைத்து ஒரு தொழிலாளருடைய கை ஸ்ட்ரக் ஆகியிருக்குது. அதுக்கப்புறமா உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து போய் அவருடைய கையை மீட்டு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த கிரைண்டர்கள், வீடுகளில் வேலை பார்க்குறவங்க, கடைகளில் வேலை பார்க்குறவங்க உட்பட இந்த கிரைண்டர் மாதிரி மிஷின்களில் வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனம். அதே மாதிரி அஹமதி கவர்னரேட், ஃபேஹில் பகுதி மற்றும் ஒரு சில பகுதிகளில் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஃபேஹில் இந்த ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கலாச்சாரங்கள் இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கிறதாகவும், இரவு நேரங்களில் நடந்து போகிறவங்க வரவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, சில நேரங்களில் சில போதை பாவனையாளர்கள் வாகனங்களை மறித்து பறிமுதல்கள் வழிப்பறிகள் பண்ணுற மாதிரியான சம்பவங்களும் அடிக்கடி நடக்குது. இந்த இரவு நேரங்களில் ஒன்று கூடக்கூடிய இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களை அதிரடியாக தட்டி தூக்கணும் அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு. அதே மாதிரி பழைய வாகனங்கள் நிறைய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அடர்ந்து போன இடங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காரு. வேறு யார், நம்ம அப்போச்சி தான். இன்ஷா அல்லாஹ் விரைவில் அவருடைய வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். بالضبط 8:15 كلهم موجودين. شوف ايش كثرهم. ما يصير يا جماعه. وينكم يا وزاره الداخليه؟ شوف هذه ظلمه عند المدرسه الباكستانيه، ظلمه بالليل. شوف الليتات الجمعين الليتات. يعني هل هذا معقول؟ لا متى؟ ديره فيها قانون يا جماعه. نبي الحزم. ما يصير يا حراج السيارات تسوون كذي. لا متى احنا كذي وياكم؟ اذيتوا العالم، اذيت العالمين. بالعافيه اهل الكويت. شوفوا يا اهل الكويت، شوف هذه المدرسه الباكستانيه، شوف اللي فيها الحراي. هذه تكون ورا المدرسه الباكستانيه. شوفوا والله تخرع. واحد يخاف يجي بالليل هني يصفط، والله العظيم تخرع المنطقه هذه يا جماعه. انا متعجب من اهل الحراي يجون يصفطون بالليل، ما تدري شنو اكو هني، ما تدري. سيارات رايحه راده. نتمنى من وزاره الداخليه ونتمنى من مدير امن الاحمدي الله يحفظه وقائد المنطقه الله يحفظهم يكثفون الدوريات. يعني شيء مكان يخرع طالع، والله مكان يخرع يا جماعه. على ان في شاحنات هني، شوف يحتمون مع الشاحنات. شوفوا يا جماعه، شوفوا يا وزاره الداخليه، شوفوا يا شعب الكويت. ويقولون انت تدلس. اهل الكويت يدلسون يعني فتانيه. لا مو فتانيه، اهل الكويت مخلصين. في شباب مخلصين يجون خايفين على ديرتهم، خايفين على وطنهم. احنا نبي الحزم. هذا وطن والوطن غالي. ونتمنى من هالروس الكبار لا يخشوا روسهم تجي تني وتسوي على بود تقول لي الحكومه تدري. لا تدش علي بالتعليقات تقول لي الحكومه تدري. هذا مكان مو مرخص. هذا المكان مثل ما تقول بالليل يخرع. هذا مسجد سالم علي. نتمنى من وزاره الداخليه ان تنظف هذا المكان. وكل مواطن خفير في شباب الله يحفظهم لا يعلمون، يقول لا ما يصير كذي، هذا وطننا احنا نخاف عليه. ونتمنى من اهل الروس الكبار يطلعون رؤوسهم. ما يصير، هذا وطن والوطن ينخاف عليه. شكرا يا اهل الكويت. لا تدش لي بالتعليقات تقول لي تدليس ما تدليس، لا احنا خايفين على وطننا. هذا مسجد سالم العلي يا جماعه. شوفوه كانوا موجودين هني. وبعدين وين راحوا ورا المدرسه.